சொந்த மண்ணில் நடந்த ஐசிசி உலகக்கோப்பை 2023 கிரிக்கெட் தொடரில் ஏமாற்ற தோல்வியை சந்திச்ச இந்தியா அடுத்ததா 2024 T20 உலகக்கோப்பையை வின் பண்றதுக்கான பயணத்தை துவங்கி இருக்காங்க. ஆனா அந்த பயணத்துல கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற நட்சத்திர சீனியர் பிளேயர்ஸ் இந்தியாவுக்காக விளையாடுவாங்களா அப்படின்ற சந்தேகமும் குழப்பமும் ரசிகர்கள் கிட்ட காணப்படுது. ஏன்னா 2022 T20 உலகக்கோப்பையில கடைசியா விளையாடின அவங்க அடுத்ததா நடக்க போற தென்னாப்பிரிக்க தொடர் உட்பட கடந்த ஒரு வருஷமா மேற்கொண்டு ஒரு T20 போட்டியில கூட விளையாடல. மேலும் 2022 T20 உலகக்கோப்பையில தோல்வியை சந்திக்கிறதுக்கு ரோஹித் சர்மா, அஸ்வின், புவனேஸ்வர் குமார், தினேஷ் கார்த்திக் போன்ற சீனியர்ஸோட சுமாரான செயல்பாடுகள் முக்கிய காரணமா அமைஞ்சது. அதனால அவங்கள கழட்டி விட்டுட்டு 2024 T20 உலகக்கோப்பையில ஹர்திக் பாண்டியா தலைமையில புதிய பிளேயர்ஸை கொண்ட இளம் அணியா களத்துல இறக்குற வேலையை பிசிசிஐ ஏற்கனவே கையில் எடுத்துட்டாங்க. இந்த நிலைமையில யங் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பினா அதை பத்தி விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா கிட்ட நேரடியா தெளிவா சொல்லிடணும் அப்படின்னு பிசிசிஐ மற்றும் தேர்வு குழுக்கு ஹர்பஜன் சிங் கோரிக்கை வச்சிருக்காரு. மேலும் T20 கிரிக்கெட்ல வருங்காலத்தை கருத்துல கொண்டு யங் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பளிக்கிற நேரம் வந்துட்டதாகவும் தெரிவிக்கிற அவரு இது பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில என்ன பேசியிருக்காருன்னா, சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி சமீபத்திய போட்டிகள்ல சிறப்பா விளையாடினாங்க. எனவே இது வருங்காலத்தை பத்தி சிந்திக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நான் நம்புறேன். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் பெரிய பெயர்களை கொண்ட பிளேயர்ஸ் அப்படின்றதால அவங்க கிட்ட நம்ம வார்த்தை நடத்த வேணும். நம்ம இளம் பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க விரும்பினா அவங்கள 2024 T20 உலகக்கோப்பைக்கு இப்பத்துல இருந்தே தயார் செய்யணும். அதே சமயம் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் தங்களோட T20 கெரியரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற பேச்சுவார்த்தையை நடத்தணும். அதை பிசிசிஐ சேர்மன் மற்றும் தேர்வு குழுவினர் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் 2023 உலகக்கோப்பையில கில், ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற யங் பிளேயர்ஸை விட விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் தான் அதிக ரன்ஸை எடுத்து உச்சக்கட்ட செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இந்தியாவோட வெற்றிக்கு போராடினாங்க.